அடியேன் ராமானுஜதாசன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆண்டாளோட திருப்பாவையில் 21வது பாசுரார்த்தம் பார்க்கலாமா? ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். எத்தனை கலையங்கள், அதாவது பாத்திரங்கள் கொண்டு வந்தாலும் அது எதிர்த்து பொங்கி வழியும்படிக்கு பால் சொரியும் வள்ளல் தன்மை மிக்க பசு கூட்டங்களை உடைய நந்தகோபனின் மகனே கண்ணனே எழுவாயாக என்று கண்ணனை நேரடியாக ஆண்டாள் எழுப்புறார். கண்ணா, நாங்கள் ஆயர்குல சிறுமியர்கள் வந்திருக்கோம், நீ எழுந்திருக்க வேணும். நாங்கள் உன் தகப்பனாரான நந்தகோபரின் திருமாளிகையின் வாயிலுக்கே வந்துவிட்டோம். இன்னும் சொல்லப்போனா நீயும் நப்பினையும் உறங்கும் பள்ளிக்கட்டுக்கு அருகிலேயே நிற்கிறோம், நீ எழுவாயாக, நாங்கள் உனக்காக காத்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்றா ஆண்டாள். இதனுடைய உட்கருத்து என்ன அப்படின்னா, ஒரு ஆச்சாரியன் தன்னிடம் உள்ள சிஷ்யர்களுக்கு தன் ஞானத்தை பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கிறார். நந்தகோபன் வீட்டு பசு வள்ளல் தன்மையுடன் எதிர்பொங்கி கொடுப்பது போல கொடுக்கிறாளாம். அவர்கள் கொடுக்கும் ஞானம் அடுத்து அடுத்து பல்கி பெருகி எல்லோருக்கும் கிடைக்கிறது. நம் ராமானுஜரே அந்த ஆச்சாரியன். அவர் ஏற்படுத்திய 74 ஆச்சாரியர்களின் மூலம் இன்றளவும் நாம் எம்பெருமானை பற்றிய ஞானமோ பிரபந்தங்களோ கீதா பாஷ்யமோ இன்னும் எத்தனையோ வேதாந்தங்களின் கருத்துக்களையோ பேசுகிறோம் அப்படின்னா அது நம் ராமானுஜர் நம்மை போன்றவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஏற்படுத்தி வைத்த இந்த சம்பிரதாயமே. அதுக்காக எம்பெருமானுக்கு நன்றி. முதல்ல அவர் திருவுள்ளம் உகந்ததால் தானே நமக்கு ராமானுஜர் கிடைச்சார். ராமானுஜருக்கும் நன்றி. ஏன்னா அவருக்கு முன்னிருந்த ஆச்சாரியர்கள் வர ஒரு சிலருக்கே கிடைச்ச பொக்கிஷம் போன்ற அர்த்தங்களை நம் ராமானுஜரே ஆசையுடையோருக்கெல்லாம் அர்த்தம் என்று ஏற்படுத்தாலேன்னா நமக்கு எப்படி கிடைச்சிருக்கோம்? ஆகையால அவருக்கு கோடானு கோடி நன்றிகள். மேலும் பாசுர அர்த்தம் பார்க்கலாமா? ஊற்றம் உடையாய் பெரியாய், அடியார்களை ரட்சிக்கிறான், ஆனா ரட்சித்ததை சொல்லல. என்ன பண்றான் தெரியுமா? ஆனா உலகில் தோற்றமாய் நின்று சுடரே, ஆனால் ரட்சித்ததுக்காக ஆங்காங்கே ரட்சணம் பண்ணியதற்காக எடுத்த உருவங்களை ஏற்படுத்தி அதை ரிஷிகளோ முனிவர்களோ ஆழ்வார்களோ பாட வச்சு சுடர் போல இருக்கான். அப்படிப்பட்டவனே நீ எழ வேண்டும் அப்படிங்கிறா ஆண்டாள். உன் வலிமைக்கு மாறியவர்கள் உன் விரோதிகள் இப்போது உன்னை அடிபணிஞ்சு பாடுறா, உன்னோட கீர்த்தியை பாடுறா, உன்னோட புகழ பாடுறா, உன்னோட குணங்களை பாடுறா அப்படின்னு சொல்றா ஆண்டாள். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியோ வள்ளல் பெரும் பசுக்கள், மாற்றாதே பால் சொரியோ வள்ளல் பெரும் பசுக்கள், ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய், ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய், தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய், மாற்றார் உனக்கு வலிதொலைந்துன் வாசர்கள், மாற்றார் உனக்கு வலிதொலைந்துன் வாசர்கள், ஆற்றாது வந்து அடிபணியும்